சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். For appointments 9942 4411 99942 1166. தன் பேச்சால் வசீகரம் எண்ணம் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வருகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் வருகிறார். இதில் ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை என்னன்னா, உங்கள் ராசிக்கே குரு பகவானும் இருக்கிறார். அப்போ இந்த அமைப்பு ஆற்றல் பிரகாரம் உங்களோட வாழ்க்கைக்கு பல வகையான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் அமைய போகியிருக்கின்றது. இது மனதிற்கு ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருந்தாலும் உங்களோட திறமைகள் வெளி உலகத்துக்கு வரும். உங்களை 4 பேர்த்துக்கு பிரபலமாகக்கூடிய ஒரு அமைப்பாற்றில் உங்களோட செயல்பாடுகளை பாராட்டுவார்கள் அப்படின்ற ஒரு அமைப்பாற்றில் உண்டு. என்னதான் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு வராரு, ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது வராரு. அப்போ என்னன்னா, பல தோல்விகள் கண்ட அனுபவ அறிவுகளை வைத்து உங்களை பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாற்றிலும் உங்கள் திறமையை 4 பேர் பாராட்டி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கௌரவம், புதிய பொறுப்புகள் இதெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்களாக இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு கொடுக்க போயிருக்கிறார் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக உங்கள் ராசிக்கு குரு பகவான் வருகின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகமும், நீண்ட நாட்களாக தடைபட்ட வந்த காரியங்கள், வீடு கட்ட முடியல அல்லது தொழில் தொடங்க முடியல, வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, இப்படிலாம் இருந்திருக்கும். இவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் அற்புதமான காலகட்டங்கள் உங்களுக்கு அமைய போயிருக்கிறது அப்படின்றது மனதிற்கு எவ்வளோ பெரிய சந்தோஷ மகிழ்ச்சியை கொடுக்க போயிருக்கின்றது. அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போயிருக்கு. குறிப்பாக அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய பொறுப்புகள், கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சப்போர்ட், நல்லா ஆதரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்களைய நல்ல முறையில் நல்ல பேர்கள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. இந்த சிம்மத்தில் கேது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய இதில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், எப்பயுமே 3ஆம் இடம் தைரியம், வீரியம், வெற்றி அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல கேது வரதுனால பல தடைகளை உங்களுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். இப்பயும் ஒரு சின்ன ஒரு தோல்வி வரும். தோல்வியே வெற்றிக்கு முதல் படின்ற ஒரு அனுபவ பாடத்தை, ஒரு வெறித்தனமும் ஒரு லட்சிய பாதையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. குறிப்பா இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல ராகு வரும்போது பார்த்தீங்கன்னா, நல்லது செய்து கெட்ட பேர் வாங்கக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க இருக்கின்றது. அப்ப நல்லது செய்யறதுன்னு என்னது, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீ பாட்டு செஞ்சுட்டே இருப்பீங்க. ஆனா உங்க மேல ஏதாரோ ஒருத்தர் அவச்சொல் வந்துகிட்டே சொல்லிட்டு தான் இருப்பாங்க, குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படி இருக்கனால இன்னைக்கு உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் கேட்டுக்கொண்டு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் செய்யப்பட்ட நல்லதுக்கு கண்டிப்பாக ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் உண்மை, நேர்மை எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு வெற்றி பயணமும் வெற்றி கொடியும் உங்களுக்கு சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது அப்படின்றத மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மாற்றம், இடமாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய அமைப்பாற்றலாக தான் இருக்கிறது. இது பின் விளைவுகள், அதாவது கீழே நகர்வுகள் கீழ் சரிவுகள் இல்லாத அளவுக்கு மேல் உயர்வுகள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத உங்களோட மைண்ட்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை என்ன அப்படின்னா, இந்த விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், பூமி, மனை, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல்கள், நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை தீர்த்து நல்ல ரிசல்ட்டு, நல்ல தகவல்கள், நல்ல செய்திகள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், நீண்ட நாட்களாக கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்கள் மேலே இருக்குது, இல்லை அதோட பின் விளைவுகள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மைகள் என்ன நடைபெற இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்டுபிடிப்பு
உங்களுடைய கண்டுபிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் பாராட்டுவார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஐடி துறையில் இருப்பவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள், இது எல்லாமே உங்களுடைய திறமையை பாராட்டி வெகுமதிகள், கிஃப்ட்டு, அதேமாரி சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள், பதவி உயர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் நிறையா ஒரு அமைப்பாற்றலாக உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றலாக இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனால் இந்த 2 விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு மைனஸாக கொடுக்க இருக்கின்றது. ஒரு விஷயங்கள் வந்து உங்களோட உறவுகள், 2வது விஷயம் உங்களோட குடும்பம். இந்த 2 இடத்துலையும் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். இந்த 2 விஷயத்துல மட்டும்தான் உங்களுக்கு பல சங்கடங்கள், பல தொந்தரவுகள், பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிறைய மன உளைச்சலை கொடுத்துட்டு இருக்கும், மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அப்ப இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம், இடம் பொருள் ஏவல் தெரிந்து எந்த இடத்தில் எதை பேச வேண்டும், எந்த இடத்தில் எதை பேசக்கூடாதுன்றதை உணர்ந்து புரிஞ்சு தெரிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே உங்களோட லைஃப்ல எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள், சூட்சமத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அமைப்பாற்றலாக உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணங்கள் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கோசரம் தேடிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டங்களாக இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனா வண்டி வாகன சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பின் மேலே ரொம்ப ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இருக்கும். ஆனா இந்த கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மட்டும் ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட் குணம், திடீர் காதல் வலையில சிக்கிறது, காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கிறது, உங்கள் காதல் தெரியாம இருக்கிற காதல் வெளி உலகத்துக்கு, நட்பர்களுக்கும், குடும்பத்துக்கும் தெரிஞ்சு அதனால பல சங்கடங்களை சந்திக்கிறது, இந்த மாரி ஒரு விஷயங்கள்ல நீங்க பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. அப்ப இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கம்யூனிகேஷன் தொடர்பு நல்லா பலப்படுத்தி கொடுக்கும். ஆனா அதன் சரியான முறையில் கொண்டு போறது உங்களுடைய அனுபவ அறிவுகளை வைத்துதான் நீ தெளிவான முறையில் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்றத மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைய காலகட்டங்களுக்கு உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது வந்து வயிற்று வலி, ஜீரண கோளாறு பிரச்சனைகள், இந்த மாரி ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் திரிகோணத்தில் ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பலகாரம், சிக்கன் அவாய்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டா மட்டும்தான் உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம், பிரச்சனைகள், தொந்தரவெல்லாம் அதிகமாக நீங்கள் பேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுத்துரும். அதனால திடீர் மருத்துவமனை செலவுகள், திடீர் விரைய செலவுகள், இதெல்லாம் ஒரு மன உளைச்சலை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கும் பொழுது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 1.5 வருடத்துல எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்றால் சனிக்கிழமை நாள்ல அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த நேரத்துல ராகு காலத்துல காலகஸ்திக்கு போய் வில்வ மாலை போட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 1.5 வருடங்கள்ல உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும்.